உங்களோட ஸ்க்ரீன் வந்து தானே ஐயா. உனக்கு. ஸ்கிரீன் வந்து இது. ஓகே நல்லா. பிஸ்மில்லா. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில் ஆரம்பமாக ஓகே. குர்ஆன் அகாடமி சார்பாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். அஹ்லன் வசஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். வகுப்பு என்ற வகையில் நாங்கள் இன்றைக்கு நேரடியாக ஓதுறதுக்கு படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால உங்களை பற்றி சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், எங்களை பற்றியும் நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் எனக்கு இந்த கிளாஸை ஆன்லைனில் இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் சக்ஸஸாக கொண்டு போயிடும். ஓகேயா. இல்லை, ஸ்டார்டிங் எனக்கு சின்ன ஒரு விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட இருந்து தேவை. நீங்கள் இதுக்கு முன்னுக்கு எங்க ம். குர்ஆனை எப்படியோ ஓதி பழகி வந்திருப்பீங்க. ஒரு உலக காலத்துக்கு குர்ஆன் ஓத மாட்டோம், குர்ஆனை ஓதிப்போம் பழகிப்போம். ஆஹா. ஆ. எப்படி குர்ஆனோட நாங்கள் இருந்து எங்களோட உறவை கொண்டாந்து வந்திப்போம். அந்த வகையில் குர்ஆன் ம். எப்படி நீங்கள் ஓதி பழகினீங்க, என்ன மெத்தட்ல, எங்கெங்கே படிச்சு எங்கே போயிட்டோ அல்லது காது கேட்டோ யார்கிட்ட சரி கேட்டோ எப்படி ஓதி பழகி வந்திக்கிறீங்கிறத பற்றி கொஞ்சம் ம். சுருக்கம். நான் கிளாஸ் எல்லாம் போகல. மദ്രஸாக்கும் போகல. சும்மா கிளாஸ் குர்ஆனை ஓதி ஓதி அப்படி பழவினை தான் எனக்கு வந்துச்சு. தாலிமை ஓதி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதை ஓதினேன். சின்னதுல எங்கேயும் சில இல்லை அப்படியா? இல்ல. இல்லை நல்லா. அப்போ நீங்க வீட்டில இருந்து சுயமா ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஓதி ஆ. பழகி வந்தீங்க அப்படிதானே? ஆமா ஆமா. ஹை நல்லம் ஜிசாக்கல்லா ஹை. அப்போ நான் இதுல சில வசனங்களை உங்களுக்கு டிஸ்பிளே போட்டுக்கிறேன். இது குர்ஆன் வசனங்கள் ஆ. தான். நாங்கள் குர்ஆனை ஆ. எந்த அமைப்புல அதுக்கு ஓதுற அமைப்பு கொண்டிருக்கிறேன். அப்போ ஆ. உங்களுக்கு நீங்க என்ன அமைப்புல ஓதி பழகிக்கிறீங்களோ அந்த அமைப்பில் நீங்க ஓதுங்க. பிழைகள் எல்லாம் ஆ. வேற விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச அமைப்புல வாசிக்க வேணாம். உங்களுக்கு எப்படி ஓத தெரியுமோ அப்படி ஓதுங்க. ஆ. லெட்டஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகுது. சரி, பிரச்சனை இல்லை. நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஓத அமைப்புல ஓதிக்கொண்டு போனா சரி. உங்களோட எப்படி உங்களுக்கு ஓத தெரியுமேங்கிறத பார்த்துக்கொள்ளதான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அன்தக்து அலைக்கும் நீங்க இப்படி வமா தந்த. ஓதுற அல்லது இது வாசிக்கிறேன் இப்ப டோன் எடுத்து ராகம் எடுத்து ஓதுற தெரியுமாண்டா அப்படியும் ஓதுங்க, பிரச்சனை இல்லை. அப்படி இப்படிதான் வாசிப்போம். ஆ வமா ஆ அந்தவும் ஆ அம்ரத்துல் காதிபி ஆ லா அபுது மா தஅபுதுன் ஆ வ லதீன இதா கதாலு ஆ அலா அராசி. இப்படிதான் வாசிக்கிறது. சரி, இப்படிதான் நீங்க உங்களோட ஆஹ் நீங்க திறந்து ஓதுற நேரத்துலயும் இப்படித்தான் ஓதுவீங்க அப்படியா? சூரா சுப்பு அந்த ஓ, அல்ஹம்து எஸ் இருந்தாலும் எஸ் இப்படிதான் நீங்க ஓ. ஓதுவீங்க. பிரச்சனை இல்லை. நான் உண்ட ஓ. கேட்கிறேன் சொன்னா உங்களோட உங்களோட ஸ்டைல் தெரிஞ்சாதான், உங்களோட இடம் தெரிஞ்சாதான் ஓ. அதுல இருந்து எங்களுக்கு உங்களை கொண்டு போயிடும். அதான் கேட்கிறேன். நீங்க குர்ஆனை திறந்தா இப்படிதான் சரி. ஓதுவீங்க அப்படித்தானே? ஆமாம். ஓ. இதுல வெக்கப்படுறதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை பத்தி ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்பதான் உங்களோட அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு அந்த சரியான ஓகே. கொண்டு வரையிலும். இதையும் கொஞ்சம் சரி. ஆ. ஆஹ், அதே மாதிரி நீங்க ஓதின அமைப்புல ஓதி காட்டுங்களே பாப்போம். லஃபும் ரஹ்மத்து சையதினா அலா பத்ரஃபும் வாய்ப்பிகள் யோமை யோமைதீன் யகுல்லு நாசி அஸ்ர சலாமி உஸ்ஸத் மத்ரூர் ஃபாஜ்ரு சரி, அரைத்தல் நான் இதுல சில இன்கான். சொற்களை வட்டம் போட்டேன். நான் சொல்ல மட்டும் நீங்க எனக்கு ஓதலுமான்னு பாருங்க. இதை ஓதலுமா உங்களுக்கு இது என்ன? இது மட்டும் சரி பாப்போம். ஹஸ் அஸ்தா விலங்கல. ஹஸ் அஸ்தா. ஹஸ்ஸா அப்படியா? ஓ. சரி, ஓ. இது ஹாதி ஆதி ஹுதா. உதா. இல்ல, நோ இஷ்யூ. ஓ. நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அது டெஸ்ட் நான் பார்ப்போம். நீங்க உங்களுக்கு எப்படி மனசுல ஹாதி பதிலுக்கு அதை பேசுங்க. இது என்ன சொல்ல வைக்கணும்? ஹாதி ஐந்தாவதுல அரைத்தல் அரைத்தல் அரைத்த. அரைத்த. இது அரைத்தல் கதாபு கதாபு. 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 ஓ. ஓகே, கதாபு. குட். குட். இது எப்படி வரும்? வஃபிர் அவு அஃபிர் அவுன் ஓகே, குட். வஃபிர் அவுன். இதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? நான் நாலாவதுல வட்டம் போட்டு தானே. இதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? ஆமா.
நீங்க நம்ம சொன்னீங்க தானே அது என்ன எழுத்துக்கள் நீங்க ஹே ஹே ஓ, உங்களோட மைண்டுக்கு விளங்கின எழுத்துக்கள் என்ன அதுல க தா தால் விளங்கல தாலும் ஹே தால் ஹே ஹே தால் ஓகே குட் ஓ நல்லா ஹே தால் ஆ, ம், சரி ஹே தால் சரி இப்போ நான் இதுல உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு குர்ஆன்ல ம் எந்தெந்த விஷயங்கள் நல்லா தெரியும் எதுலேருந்து நாங்க இப்ப உதாரணத்துக்கு ஸ்கூல்ல படிக்க போனா முதலாம் ஆண்டுல படிச்சு ம் முடிப்போம் 2ஆம் ஆண்டு போறோம் இப்படி நாங்க ஒரு ஒரு ம் ஒரு என்ன சொல்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஒண்டி தானே ம் ஒவ்வொன்றையும் கடந்து போற ஓ ஸ்டாண்டர்ட் ஓ அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியுமா இதுல குர்ஆன்ல இப்ப நீங்க எதுல இருக்கிறீங்க ம் எதுல இருந்து கொண்டு போகணும் எதுல ம் இருந்து ஓதி பழகணும் இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாது என்ற ஒரு லெவல் ஒன்று விளங்குதா ம். ஒரு சின்ன சின்ன ஆயத்துல இருந்து அப்படி போகணும். ஆ சரி நல்ல நான் இப்போ உங்களுக்கு ம் எங்க அகாடமியில் இருக்கிற சிஸ்டத்தை விளங்கப்படுத்துறேன் அதுல உங்களை நாங்க ஆ எதுல இருந்து கொண்டு போறேங்கிறது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன் மிக தெளிவா எனக்கு இதில் உங்களுக்கு சரி இதெல்லாம் தெரியும் இதுல இருந்து உங்களை கொண்டு ம் போக வேண்டியிருக்கிறேங்கிறது நான் சொல்லித் தரேன் இன்ஷா அல்லாஹ். சரி Right. எங்க அகாடமியில வந்து 3 லெவல் ஃபர்ஸ்ட் ம் லெவல் செகண்ட் லெவல் ஆ தேர்ட் லெவல் பேசிக் லெவல் ஓகே அட்வான்ஸ் லெவல் ம் மாஸ்டர் லெவல் 3 லெவல் இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் லெவல் ம் 2 பகுதியா இருக்குது ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் எழுத்துக்கள் அறிமுகம் ரெண்டாவது ம் எழுத்துக்கள் ப்ரொனன்சியேஷன் எழுத்துக்களை உச்சரிச்சு பழகுற ம் என்று சொல்லி 2 பகுதி இருக்குது இதுல ஓகே முதலாவது பகுதி எழுத்துக்கள் இன்ட்ரடக்ஷன் என்ற பகுதி 2 பகுதிகளாக இன்னும் இரண்டா பிரியுது ம் ஒன்று எழுத்துக்களாக நாங்க தெரிஞ்சு கொள்றது என்ற ஒரு பகுதி இது சரி இதான் எழுத்து ம் இந்த எழுத்து இதான் ம் தனித்தனி எழுத்துக்களாக ஒரு எழுத்தோட சேராது தனித்தனி எழுத்துக்களாக வைக்கும் இந்த பகுதியில உங்களுக்கு ஓகே பெரிய ஒரு 100க்கு 85 90 வீதம் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு எழுத்துக்கள் தெரியுது தனித்தனி எழுத்துக்களா தெரியுது ம் ஓகே உங்களுக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது எங்கென்றால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வார நேரத்துல அதுல ம் வடிவத்துல சின்ன ஒரு குழப்பம் ஒன்று உங்களுக்கு இருக்குது இதுல ஆ 100க்கு குழப்பம் எல்லாம் பிளண்டல்ல நான் இப்ப உங்களை அவதானிச்ச வகையில ம் ஒரு ம் ம் பெர்சன்டேஜ் இது அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு தெரியும் ஆனா சில இடங்கள் வார ம் நேரம் உங்கள்கிட்ட குழப்பம் ஒன்று இருக்குது அது ஆ பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் இது நாங்க எழுத்துக்கள் 2வது பகுதி எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதிக்கு தானே இந்த எழுத்துக்கள் ஆமா உச்சரிப்பு என்ற பகுதியில நாங்க ம் இது வந்து முதலாவது இருக்கிறது வந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக மேல என்ன வச்சா கீழே என்ன வச்சா இப்படி உச்சரிக்கிற பகுதி இந்த பகுதியை நான் ம் அவாய்ட் பண்றேன் இது உங்களுக்கு தேவையில்லை நாங்க இதுல இருந்து எங்களோட ம் பாடத்தை இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது ம் எழுத்துக்களாக ஒவ்வொரு எழுத்து ம் முதல் எழுத்தோட சேர்ந்து சொற்களாக ம் 2 எழுத்து ஆ எழுத்து சேர்ந்து வார ம் சொல் 4 எழுத்து ஆ வக்கல் சொல் வாரது ஆ 5 எழுத்து இப்படி இப்படி படிப்படியாக நாங்க ம் ஒரு அதுல ஒரு ம் நல்ல ஒரு ம் நிலைக்கு நாங்க வரணும் ஆரம்பத்தில் சரி நாங்க 2 சொற்கள் ம் 3 சொற்கள் 4 சொற்கள் ம் 5 சொற்கள் வருவோம் பிறகு ம் 5 சொற்கள் ஆகிற நேரம் ம் அது ஒரு வசனமா பேத்திடும் எங்கட பிரச்சனை பாசனம் சரி ஒரு குர்ஆன் வசனமா வந்துடும் ம் அந்த குர்ஆன் வசனத்தை நாங்க இப்படி சரி என்ற அந்த கான்செப்டுக்கு ம் நாங்க போகலாம் இந்த இடத்துல ம் நான் போறதுக்கான அடிப்படை காரணம் என்னென்றால் இதுல நீங்க நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது ஒன்று ஒரு எழுத்து சரி இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வார நேரம் இதுதான் இந்த எழுத்து என்ற கன்ஃபியூஷன் எங்களுக்கு ம் ஈகப்படும் உங்கள்ட்ட ஆ சரி சொல்லிச்சாக வேண்டிய இந்த பாயிண்ட் ரெண்டாவது ம் இந்த எழுத்துக்குரிய உச்சரிப்பு இதுதான் என்கிறதையும் நான் கிளியர் பண்ண ம் வேண்டிய தேவை இது மூன்றாவது சரி அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்றால் அந்த இடையில பேத்து கொண்டு ரிப்பீட் ஆகி கொண்டு உதாரணத்துக்கு அல் 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 ஹ ஹம் து து இப்படி ம் நாங்க சொல்ல பழகிறோமே அதாவது ஆ அடுத்தடி சொல்லி குழப்பத்துல நாங்க அந்த சரி எங்களை நாங்க கஷ்டப்படுத்தி கொண்டு நாங்க அப்படியான ஒரு பழக்கத்துக்கு சரி போகிறோம். அதை நாங்க கிளீன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இப்படி சின்ன சின்ன சில சரி டாஸ்க்கள் எடுத்து நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ம் பெஸ்ட் லெவல்ல நீங்க நீங்க போற பாயிண்ட் ஞாபகம் ம் வச்சுக்கணும் பெஸ்ட் லெவல்ல சொற்களாக ம் நாங்க ஓதுறது எப்படி எழுத்துக்களாக சரி சேர்த்து ஒரு சொல் ம் திருப்பி 2 சொல் ஆ திருப்பி 3 சொல் இப்படி நாங்க கூட்டிக் கொண்டு சரி நாங்க டெவலப் பண்ணி கொண்டு வரது எப்படி என்ற பகுதியிலிருந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் பாடத்தை ஆரம்பிப்போம் இது மிச்சம் ம் சிம்பிளான பகுதி நீங்க அந்த ம் சரியான நுணுக்கத்தை பிடிச்சு கொண்டீங்க என்றால் உங்களுக்கு இது ஒரு கஷ்டமாக சரி இருக்கிறது நீங்க உங்களுக்கு ஃபாஸ்டா மூவ் சரி அதுக்கு பின்னால நாங்க ஓகே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் என்றால் இந்த ம் பாட் ம் 3வது பாட்டில் இருக்கிற வந்து வசனங்களாக ஓதி பழகுறது இப்ப நசனன் இப்ப ராகம் சரி எப்படி போகணும் உங்களுக்கு இப்ப நான் ஆ ராகத்தை பத்தி பேசல ஏன்னா உங்கள்ட்ட அதை விடவும் லோ ம் லெவல்ல இருக்கிற ஒரு பகுதியை நாங்க கிளியர் ம் பண்ண வேண்டிய தேவை இது உங்கள்ட்ட இருக்கிற சரி சரி பிரச்சனைகளை கிளியர் பண்ண ம் வேண்டிய தேவை அதை முடிச்சுட்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் ம் வசனங்கள் என்ற பகுதிக்குள்ள ம் நாங்க வருவோம் அதே ஆ நேரம் அதுக்கு ஆ பின்னால இன்ஷா அல்லாஹ் செகண்ட் லெவல் அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய செகண்ட் லெவல் நாங்க இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் ரூல்ஸ் ம் சட்டங்களை பத்தி ஆ நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆ அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரி நீங்க சில இடங்கள்ல சரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன்ல கிளாஸ் இவங்க அப்படின்னா
வச்சுக்கொண்டு பெரிய ஒரு பயான் ஒன்று பண்ணுவாங்க, தஜ்வீத் சட்டத்தை வச்சுக்கொண்டு இது இப்படி வரும் அப்படின்ட்டு. ம், எங்களுக்கு அப்படி ம். அல்ல, ஆ, தஜ்வீத் சட்டத்தை ஃபாலோ பண்ண போறால் நீங்க, நாங்கள் அல்ல. நாங்க உங்களுக்கு சரி, கைட் சரி. பண்ணுவோம், சொல்லி தருவோம், ம், இப்படிதான் வரும் என்று சொல்லி. சரி. ஆனா நீங்க தான் ம். என்ன செய்ய போறீங்க? உங்கள்ட்ட இருக்கிற ஆ, குர்ஆனை ரூல் சரி. அந்த அமைப்பில் நீங்க ஓத ஆ, வேண்டிய பழக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நீங்க குர்ஆனை சரி, அந்த அமைப்புக்கு பழகிறது இங்க இருக்கிற முக்கியமான விஷயமா வரும். அதை தொடர்ந்து நாங்க இன்ஷா சரி. அல்லாஹ் 3வது லெவல்ல தான் நீங்க உங்கள்ட்ட சுயமான ஒரு குர்ஆனை எடுத்து நீங்க அந்த குர்ஆனை ம், பார்த்து ஓதுறதுக்கு நீங்க தயாராகுவீங்க. இது வரைக்கும் நாங்க குர்ஆனை ஓதுவோம். ஃபர்ஸ்ட் லெவல்லையும் செகண்ட் லெவல்லையும் ம். குர்ஆன்ல இருக்கிற சொற்களை தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா ஆ, நாங்க தான் உங்களுக்கு இங்க தருவோம். எந்த வசனத்தை நீங்க சரி. ஓதணும். நாங்க குர்ஆன்ட ஓடுறது ஓத ம், மாட்டோம். எங்களுக்கு எந்த வசனம் தேவை, சரி. உங்களுக்கு எந்த வசனம் தேவைங்கிறத செலக்ட் பண்ணி அதை நாங்க உங்களுக்கு தருவோம். ம், ஆனா சரி. 3வது வார நேரம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எங்க டாஸ்க் என்னன்னு சொன்னா, ம், உங்களுக்கு குர்ஆன் எந்த பக்கத்தை பெரட்டினாலும் ம், தைரியத்தோட ம், ம், குழப்பம் இல்லாம ம், இன்னொருத்தருட ம். தயவு, ஆதரவு, உதவி ம். இல்லாம உங்களால ஓதுறதுக்கான ஒரு ஆ, கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்திக்கணும். இந்த பாட்டுல சரி. வார நேரம் இதான் இதுக்குரிய இன்ஷால்லா. சிலபஸ் தான் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு தருவோம். ஓகே. இதுக்கு பின்னால உங்களுக்கு இன்ஷால்லா. 2 பார்ட் இருக்குது. குர்ஆன சரளமாக அமைப்புக்கு நீ ஓதி பழகிக்கொண்டே போற அப்படி ஒரு கட்டத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க சரி. இந்த பகுதிக்கு வரலாம். அல்லது சில பேர் இருக்கிறாங்க, எனக்கு மாஷா அல்லாஹ் எனக்கு இப்ப குர்ஆன தைரியமாக சரியான முறையில ஓத தெரியுது. இப்ப நான் சில பகுதியில ம், இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும் என்று சொன்னால், அதுக்கும் நீங்க சரி. அதுக்கு பின்னால அந்த ம், அமைப்புக்கு நீங்க மூவ் ஆகலாம். இப்போதைக்கு இவள பத்தி ம், யோசிக்கிறதுக்கெல்லாம் போக வேணாம். இப்போதைக்கு எங்கட அந்த சரி. பேசிக் பிளாட்ஃபார்ம நாங்க சரி செய்து ம், கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஹைரன். சரி. அடுத்தது இன்ஷால்லா. இதான் எங்கட சிலபஸ் விஷயம். நான் இதுவரைக்கும் பேசின விஷயத்தை நான் இதுல ஒரே பார்வையில போட்டிக்கிறோம். இதுல உங்களுக்கு பார்த்துக் கொள்ளிலும். சரி. இதுல நீங்க ம், போக வேண்டிய இடம் வந்து இந்த பார்ட்ல இருந்து உங்களோட சப்ஜெக்ட் ம். ஸ்டார்ட் ஆகும். சரி. இது வேர்டா? கிளியரா நான் இதுவரைக்கும் பேசினது? ஓ, நீங்க சரி. பை வேர்ட்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், பை வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பை வேர்சஸுக்கு வருவோம். அதுக்கு பின்னால தஜ்வீத் ம், ரூல்ஸுக்குள்ள போவோம். அதுக்கு பின்னால குர்ஆன ம், ம், பேஜா குர்ஆன் ஸ்டைல் ஒண்டிக்கிறேன். ம். சூறாக்களாக, பக்கங்களா ஓதுற அமைப்பு ஓ, ஒண்டிக்கிறேன். அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ம், ம். இப்போதைக்கு நாங்க சரி. எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்டா, எஸ் ஓத தெரியும். ஆனா ம், அதுக்குரிய ம். பேசிக்கான சில கிரவுண்ட் ஒர்க்கை நாங்க செய்யணும். அதான் இது அர்த்தம். சரி. ஓ, அதை நான் சரியா சரி. விளைக்கணும். சில பேர் முடிச்சு கொண்டு போறேன் அப்படின்னா, இப்ப என்னத்தை இது குர்ஆன் ஓதுறேன்னு சொல்லி போட்டு வேற என்ன சொல்லி தரேன் இல்ல. உண்மையில குர்ஆன்ட வசனங்களை ம், ஓத போறதுக்கு எங்களுக்கான சில ம். பேசிக்கான சில விஷயங்கள் தேவை. அது நிறைய பேர் நினைச்சு ஓ, கொண்டீங்க சட்டம் என்று சொல்லி. சட்டம் அல்ல. சட்டம்ங்கிறது ஒரு சரி. கட்டத்துக்கு அங்கெல்லாம் தேவை. அதுக்கு முன்னால சில பேசிக்கான சில விஷயங்கள் எங்களுக்கு தேவை. அதை நாங்க பார்ப்போம். ஹைரன். ஓகே. இதோட நீங்க என்ன செய்யணும் என்றால் எங்களை பத்தி சில விஷயங்களை இப்ப நீங்க இப்ப நான் பேசினது உங்கள்ட்ட இந்த விஷயத்தை உங்களை எதுல இருந்து கொண்டு போறேன் விஷயத்தை. ஓகே. இப்ப எங்களோட மிஷன்களை சரியா செஞ்சு தெரிஞ்சு வரணும். அகாடமி நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால் எங்களுக்கான ஒரு டாஸ்க். ம். இப்ப நீங்க வந்திக்கிறீங்க, சல்லி கட்டி சரி. டைம் ஆ, செலவழிச்சு வந்திக்கிறீங்கனால் சரி. ஆ, உங்களை உருவாக்கி விட்டுற ஒரு பெரிய ஒரு பகுதியை அகாடமி செய்யணும். இது எங்கிற டாஸ்க். அது சரி. உங்களுக்கு நாங்க செய்ய சரி. வேண்டிய வேலை என்னென்றால் குர்ஆன சரியான உச்சரிப்போட அடிப்படையான ம், சட்ட விதிகளை நீங்க ஃபாலோ பண்ணி உங்கள்ட்ட இயல்பா ம், இருக்கிற உங்களோட அந்த குரலோசையை பயன்படுத்தி குர்ஆனை நீங்க என்ன செய்யணும்? ம். மிக சிம்பிளா ஆ, ஃப்ளோவில், அதாவது பரவால்ல. திக்காம முட்டி கொண்டு இல்லாம ஃப்ளோவில் நீங்க ஓதணும். ம். ஓத பழக்கி போதும். ஆ, விட்டுதான் நீங்க டாஸ்க், வேற ஒன்றும் இல்லை. ம், நீங்க வருவீங்க, எங்கிட்ட ம், டாஸ்கை ம், முடிச்சு போற நேரம் உங்களுக்கான ஒரு திருப்தி ஒண்டிக்கணும். என் ஸ்டைல் நான் இப்ப ம். எப்படி போறேன் என்கிறத நீங்க ஒரு 15 20 25 கிளாஸ் போற நேரம் நீங்க உங்களை சரி. ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஈக்கோனமிங்கிறது முக்கியமான விஷயம். ஓ, இன்ஷா அல்லாஹ். டூர் ஓகே. லாங் டேர்முக்குரிய பிளான் என்னன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இது நாங்க ஒரு கட்டத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி குர்ஆன அதற்கே உரிய அமைப்புல மிச்ச ம். சிம்பிளாக ஃப்ளோ ட்ரெக்ல ஓதக்கூடிய ஒரு ஜெனரேஷன் ஒன்றை உருவாக்கணும் வருங்கால சமுதாயத்துல. ஓகே. குர்ஆனை ஓத ஓகே. தெரியாது அல்லது குர்ஆன் எங்களுக்கு வயசு பேத்திட்டு ஓதுறதுக்கு இடம் ஒன்று கிடைக்கலன்னு ம், சொல்லி ஒரு 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 ம், ஒரு குறைபாடு ஒன்று உலகத்தில் ஈக்கப்படாதுங்கிறத எங்கட சக்திக்கு உட்பட்ட ம், வகையில ம். செஞ்சு கொண்டு வரோம். இது எங்கட சரி. லாங் ம், டேர்முக்குரிய ஒரு டாஸ்காக. ம், ம். எனவே ஓகே. எங்களோட டாஸ்க்ல வந்து பின்வருகின்ற சில விஷயங்கள் ஈக்காது. முதலாவது ஆ, குர்ஆனை தான் பழகுவோமே தவிர இங்க வேற நாங்க குர்ஆனை தஃப்சீர் படிக்கிறது, விளக்கங்கள் படிக்கிறது எதுவும் இங்க நடக்காது. சரியா? ம். ரெண்டாவது சரி. எங்கள்கிட்ட ம், படிக்கிற ஒருத்தர், ஒரு மாணவர் அல்லது ஒரு ம், சகோதரர் முழு குர்ஆனையும் எங்கிட்ட ஓதி முடிச்சிட்டாருண்டா அவருக்கு ஓத தெரியும் என்றதல்ல எங்க டாஸ்க். ம். எங்க டாஸ்க் முடிகிற சரி. நேரம் அவர் சுயமாக முழு குர்ஆனையும் ஓதுவதற்கான ம். இயலுமை அவர் பெற்றுக்கொள்வார். நான் எங்க சரி. சிலபஸ் முடிகிற நேரம் அவராகவே ம். குர்ஆனை எந்த பக்கத்தை பெரட்டினாலும் அவரால் ஓத முடியுமா இல்லை. போதும்.
இதான் எங்களோட முக்கியமான ம். டாஸ்க் ஆகிக்கும். நீண்ட காலத்துக்கு எங்க டீக்கணுமெண்ட் அவசியம் இல்லை. உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற ம். வகையில் நாங்கள் போவோம். நீங்க எந்த இடத்துல சரி. கொஞ்சம் தடுமாறுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற வகையில் ஸ்லோ ஆகணும். எந்த இடத்துல நீங்க ஃபாஸ்டா சரி. போகிறீங்களோ ம். நாங்களும் அந்த இடத்துல உங்களோட ஃபாஸ்டா ம். கொடுப்போம். ஏன்னா இது இண்டிவிஜுவல் கிளாஸஸ் என்ற வகையில ம். அதுல ஒரு சரி. ஃபிளெக்சிபிலிட்டிக்கும் உங்களோட ஸ்பீடுக்கு நாங்க மூவ் ஆகுறது. ம். அதே நேரம் ஓகே. சரி. எங்கட இதுல வந்து வயசுக்கு போனாக்கள் மட்டும்தான் படிக்கிறாங்க, வயசுக்கு வந்தாக்கள் மட்டும்தான் நிக்கிறாங்கடா அப்படி என்ற இல்ல. 6 வயசு முதல் ஆ. 60 வரைக்கும் எல்லா கேட்டகரியிலையும் ம். மாணவர்கள், சரி. சகோதரர்கள், சகோதரிகள், பெண்கள் எல்லாரும் ம். ஓத படிச்சு கொண்டு சரி. வராங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பிரதர், எங்கட சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அளிக்கிறேன். ஒன்று, கிளாஸுக்கு நீங்க 5 ம். மினிட்ஸுக்கு முன்னுக்கு ரெடி ஆகிக்கலாம். ம். வாங்கிறது முக்கியம். சரி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில் இது கொஞ்சம் வித்தியாசமாகும். இதுக்கு பின்னால் வர கிளாஸஸ் கொஞ்சம் டைமிங்கோட இருக்கும். ம். ரெண்டாவது டிவைஸ் சரி. நெட்ஒர்க்குகளை கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம். அதான் நீங்கள் ஏரியா ஜாயின் ஆகிறது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் ஆகிட்டு எங்கால சைட் நெட்ஒர்க் இஷ்யூவோ ம். அதை கிளியர் பண்ணி கொள்றதுக்கு. அடுத்தது சரி. உங்களோட டிவைஸ், நீங்கள் பெரும்பாலும் ஃபோனில் தான் கிளாஸுக்கு வருவீங்க, பிரச்சனை இல்லை. ஃபோனில் வர்றது ஓ. பிரச்சனை இல்லை. ஃபோனை ம். ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல ஸ்டாண்டா வச்சுட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். ம். கையில வச்சு கொண்டு இல்லாம ஒரு இடத்துல ஓகே. வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஷ்யூ அல்ல, ஓத போற அடுத்த ஆ. கிளாஸ்ல இருந்து கட்டாயம் நீங்க அதை ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு ம். உங்களோட ஆ. ஒர்க்ல நிறைய கன்சிடர் பண்ணலாம். ம். அதுல கொஞ்சம் கவனத்தை சரி. குவிக்கலாம். எனவே கட்டாயம் அதுல இது ஒன்று நல்லா ஒரு நீங்க இருக்கிற இடம் நல்லா ஓகே. இரண்டாம் இடத்துல இருந்து கிளாஸுக்கு வந்துக்கிறீங்க. நாங்க ம். மனிதர்கள் வகையில் எங்களுக்கு அவ்வப்போது பல பிரச்சனைகள் வரலாம். ஆகவே லீவ் ம். எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க அகாடமியில வாட்ஸ்அப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க லீவ் ம். எடுத்தா சரி. உங்களுக்கு எப்ப ஆ. சரி. அதிசயம் இதுகள் வருதோ அந்த டைம் நீங்க நீங்க வாட்ஸ்அப்புக்கு நீங்க ஆ. இப்படிதான் இஷ்யூ உண்டிக்கு எனக்கு இன்றைக்கு லீவ் ம். உண்டு வேணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணா சரி. ம். ஏலியா இன்ஃபார்ம் சரி. பண்றதுல அது அந்த கிளாஸ் எப்படி சரி நாங்க இன்னொரு டைம் ஒன்றுக்கு ஆ. ஷிஃப்ட் ஆ. பண்றதுக்கான ஏற்பாடுகளை சம்டைம் செய்யலாம். ஆ. அகாடமியில அந்த ஓகே. டைம்ல ஷெடியூலை பொறுத்து செஞ்சு தருவாங்க. எங்கட சைட்ல இருந்து சரி. மெனு வந்தாலும் உங்களுக்கு அது பற்றி தகவல் ம். அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே போல சரி. நீங்க நீங்க ஜாயின் ஆகிறீங்க ஃபர்ஸ்ட் லெவல் என்ற வகையில் ஃபர்ஸ்ட் லெவலுக்குள்ள ஹோம்ஒர்க் ம். மஸ்ட் ஆயிக்கும் கட்டாயம். நீங்க ம். நீங்க ம். செல்ஃபா நீங்க ஹோம்ஒர்க்குங்கிறது வீட்ல இருந்து செய்யற வேலை எங்க ம். இருந்தாலும் சரி நீங்க செல்ஃபா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு இடம் உண்டு இருக்கும். ஆ. சரி. இந்த இடத்துல ஹோம்ஒர்க்னு சொல்லுவோம். ஓகே. சரி, இந்த ம். ஹோம்ஒர்க் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்றேன். நான் எங்களோட கிளாஸ்ல வந்து ஒரு சப்ஜெக்டை ம். நாங்கள் உங்களோட படிப்பிட்டோம் என்றால், உங்களோட ம். உச்சரிப்பு உங்களுக்கு வழங்கப்படுத்தினோம் என்றால் அதை நாங்க 3 ம். மெத்தட்டை நான் உங்கள்கிட்ட இருந்து கவனிப்போம். ஏண்டா இது வந்து உங்களோட சரி. வாய்ப்பு தொடர்பான ஒன்று தானே. நீ கையால் எழுதி தந்துட்டு ஆமா. சால பாடமாக்கி எங்கிட்ட பாடம் வாயால சளி போட்டு போற விஷயம் உண்டு இல்ல. உங்களோட ம். அன்றாட பிராக்டிஸ் பண்ற எங்களோட வாயினுடைய வடிவத்தை நாங்க மாத்துற ஒரு பெரிய டாஸ்க் தான் ம். மேல இந்த கிளாஸ். ம். நீ ஒரு ஆ. காலம் வேற ஒரு ம். வடிவத்தில் இருக்கிறீங்க. இப்ப நாங்க அந்த சரியான ம். வடிவத்தை உங்களுக்கு எடுத்து தரணும். இது ஒரு பெரிய டாஸ்க். ஆகவே சரி. இதுல சரி. நாங்க எந்த ஒன்றையும் மொத்தமாக 3 மெத்தட்ல உங்கள்கிட்ட பார்க்கிறோம். சரி. ஒன்று, முதலாவது கிளாஸ்ல நாங்க உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை படிப்பிப்போம். ம். கிளாஸ்ல ஒரு விஷயத்தை நாங்க முதலாவது படிப்பிப்போம். ரெண்டாவது அது சரி. ஒரு சம்மரி பண்ணப்பட்ட ஒர்க் ஒன்று உங்களுக்கு தருவோம். நீங்க என்ன செய்யலாம், ஆ. நீங்க வீட்ல இருந்து அந்த ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இது எப்படி வரும், இப்படி சரி. வரும், நான் உச்சரிக்கிற ம். சரியான்னு சொல்லி அதுக்கான சில டூல்ஸ் ம். நாங்கள் உங்களுக்கு தருவோம். மூணாவது என்ன செய்ய சரி. மாட்டேன், அடுத்த வகுப்பு இன்றைக்கு வகுப்பு நடக்குது, அடுத்த ம். கிளாஸ்ல ஸ்டார்டிங் என்ன செய்ய மாட்டா, போன கிளாஸ்ல சம்மரி பண்ணி தந்திக்கிறமே அந்த கிளாஸ்ல இருந்து சரி. நாங்க முதல்ல ஓ. டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த அளவு தூரம் உச்சரிப்பு மாறி இருக்குது, நீங்க சரியா உச்சரிக்கிறீங்களா, ம். நாங்க சொல்லி தந்த ம். விஷயத்த இப்படிதான் நாங்க ஆன்லைன்ல தான் நீக்கிறோம், பக்கத்துலயும் இல்லையே. அப்போ ஓ. நீங்க ஆமா. உச்சரிக்கிறதெல்லாம் சரியாக உங்களை வாய்க்குள்ள வந்திக்குதா, உச்சரிப்புல மாற்றங்கள் இருக்குதான்னு சொல்லி ம். அவதானிச்சு அதுல இருந்து நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அங்கனைக்கு ம். ஏதாவது தடுமாற்றம் ம். உங்கள்கிட்ட ஈக்குமெண்ட் சொன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. நாங்க அதை கட்டாயம் உங்களுக்கு ம். கிளியர் பண்ணி தருவோம். என்றால் எங்களோட சிலபஸை ம். முடிச்சு உங்களை அனுப்புறதை விடவும் எங்களுக்கு முக்கியம். எங்கிட்ட நீங்க படிச்சு முடிக்கிற சிலபஸ்ல நீங்க முழுமையாக ம். சரியான ம். ஸ்டைல பிடிச்சிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால சரி. சரி. ம். அடுத்தது அகாடமியில வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல் கிளாஸஸ் தான் நிற்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த சரி. டைம் ஃப்ரேமிக்கு தானே அந்த டைம் ஃப்ரேம் ஓ. வந்து ஒரு டைம் லிமிட்டட்லாம் நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கிளாஸ் வந்து சரி. 6:30 போட்டிக்கிறாங்க. நீங்க சரி. 6:40 ஆகியும் ஜாயின் ஆகல, 6:38 ம். ஒரு 8-9 நிமிஷம் ஆயிட்டு சொன்னால் உங்களோட லிங்க் ம். வந்து எங்களுக்கு அதுக்கு பின்னால எங்களுக்கு இன்வெலிட் ஆயிடும். அதாவது கிளாஸ் செய்யற எங்களுக்கு, ஆ. ஹோஸ்ட் பண்ற ஆ. எங்களுக்கு. ஆ. அப்ப உங்களோட எவ்வளவு கிளாஸ் நேரம்? உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னுக்கு உங்களோட லிங்க் ஓப்பன் ஆகிடும் எங்களுக்கு. உங்களோட ஆ. கிளாஸ் சரி. இருந்து 8 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் வரைக்கும் அது லிங்க் ஓன் லைக்கும் சம்டைம் 8 மினிட்ஸ்லயும் ஆ. பேத்துடும். அப்ப டோட்டலா கிட்டத்தட்ட சரி. சரி. 15 நிமிஷம், மொத்த ம். 20 நிமிஷம் கிளாஸ்ல ஒரு 15 நிமிஷமாக ஹாஃப் ஹாஃப் ம். டைம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு. ம். அப்ப அதுக்கு எல்லாம் ஓகே. ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூ இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. இப்போ
சம்டைம் நீங்க ம், திடீர்னு ரோட்டுக்கு வந்திக்கிறீங்க அல்லது வீட்டுக்கு போய் கொள்ளல அப்படின்னு சொன்னா கட்டாயம் ம், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஆ, அகாடமியோட ஓகே. வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா அதுக்குரிய ஏற்பாடை ஆ, எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. அவங்களுக்கான ஆ, வெயிட்டிங் சரி. தருவாங்க. அப்படி உங்கள்கிட்ட எந்த சரி, ஓகே. ரெஸ்பான்ஸும் வரலன்னு சொன்னா தான் இந்த இஷ்யூ எங்களுக்கு பிரச்சனையாக ஆ, இன்ஷா அல்லாஹ். சரி. ஓகே, ஹைர். இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அகாடமியில சில வெக்கேஷன் செய்கிற இது வந்து annual-ஆக ஒரு ம், வருஷத்துக்குரிய லீவ் மொத்தம் 23 நாள். ம், ரமதான்ட ம், பெருநாள், அதே மாதிரி ஹஜ்ஜிட ம், பெருநாள், அதே மாதிரி ஒரு வருடத்திட கடைசி டிசம்பரிட 7 நாட்கள், மே டே, ம், அடுத்தது மீலாட் டே, இப்படி ம், 23 நாட்களை தவிர மற்ற அனைத்து நாட்களும் இது ஓப்பனாக தான் நிற்கும். ம், அகாடமி நீங்க எங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். ஆ, சரி. ஹை. அடுத்தது நீங்க எங்களோட யூடியூப் சேனல்ல போயிட்டு பாத்துக்கிறீங்களா? ஆ, இல்ல இன்னும் பார்க்கல. பார்க்கல. சரி. இப்ப நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். நீங்க எப்படி பார்க்கலாம் என்று சொல்லி. எங்கிட்ட யூடியூப் ம், சேனல் உண்டு இது. இது ஏன் நாங்க சரி. வச்சிருக்கோம் என்று சொன்னால், அந்த இந்த வச்சிக்கிற காரணத்தையும் சரியா விளங்கிக் கொள்ளணும். அ ம், உண்மையில ஓதல பொறுத்த வரைக்கும் கையால எழுதுறது, சித்திரங்கிறது இதுகளோடு நேரடியா ம், தொடர்பற்ற ஒன்றல்ல ஓதல். ஆ, ஓதல் படுறது 3 தான். ஒன்று எங்கட 2 கண்களும் சரியாக பார்க்கணும். 2 காதும் ம், மிக கவனமாக, நுணுக்கமாக கேட்கணும். எங்கட வாய் அதை சரியா ம், உச்சரிக்கணும். அப்ப எங்கட வாய் என்ற ஆ, அந்த பகுதி சரியா உச்சரிக்கணும் என்றால் பார்க்கிறதும் கேட்கிறதும் மிக கவனமா நுணுக்கமா சரியாயிக்கணும். சரி. சரி. அப்ப இது ரெண்டும் ம், சரியான முறையில உங்களுக்கு வந்தடையணும் என்றால் இப்ப நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், நீங்க ஒரு ம், இடத்துல இருக்கீங்க. இது ரெண்டும் உங்களுக்கு சரியான சரி. மெத்தட்ல வந்தடையணும் என்றால் அதுக்கான ஒரு ம், பிளாட்ஃபார்ம் ஒன்று தேவை. அப்ப இந்த ம், பிளாட்ஃபார்ம்ங்கிறது யூடியூப் சேனல்ங்கிறது இதுக்குரிய பிளாட்ஃபார்மாக ம், நாங்க சாய்ஸ் பண்ணிக்கிறோம். சரி. அது கூடான பல ம், விஷயங்களை உங்களுக்கு தந்திக்கிறோம். சரி. இதுல சரி. இந்த யூடியூப் சேனலை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் என்றால் ம், உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க செஞ்சு கொள்ளலாம். உங்களோட வீடியோவை சரி. பார்த்து உங்களோட பயிற்சிகளை ரிப்பீட் பண்ணி சரியா பார்த்துக் கொள்ளையிலும். ஆ, 3வது எவ்வளவு காலம் ம், போனாலும் எவ்வளவு காலம் போனாலும் ம், உங்களோட வகுப்பை படிச்ச விஷயத்தை நீங்க ரிப்பீட் பார்த்து உங்களோட பிழை ம், உங்களோட பிரச்சனைகளை உங்களுக்கு பார்த்துக் கொள்ளையிலும். இன்னொரு முக்கியமான விஷயம் சரி. சதக்கத்துல் ஜாரியாவா உங்களோட வீடியோ இன்னொருத்தர் பார்த்து அவர் படிச்சு கொள்ளலாம். அதுக்குரிய பிளாட்ஃபார்ம் மிகும். ம், இது எப்படி சரி. செய்யணும்? இது எங்கட நீ இப்ப யூடியூப் சேனலுக்கு போனா அந்த யூடியூபுக்குள்ள போனா இப்படி ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். போன்ல இருக்கும். ஆ, இதுல அந்த தொங்கல் இது இந்த அம்புக்குறியை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல ம், எங்கட சரி. பேரை நீங்க அடிப்பீங்க. இப்படி சேர்ச் பார் ஒன்று வரும். சரி. ஆ, அல்குர் ஆன்லைன் அகாடமி ம், அடிச்சிட்டு ம், பக்கத்துல எஸ்எல் என்று சொல்லி பக்கத்துல அடிச்சீங்கன்னு ஆ, சொன்னா இப்படியான ஒரு சரி. பார்ல உங்களுக்கு செஞ்சு சேர்க்கும். எங்கட லோகோவோட இருக்கிற ஒன்றுக்கு சரி. நீங்க வருவீங்க. சரி. ம், இதுல நீங்க வந்தீங்க என்றால் அதுல அந்த வியூ சேனல் உண்டு இது. அதை நீங்க சரி. கிளிக் இதெல்லாம் நம்மளோட ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ண தரப்படும். அப்போ உங்களுக்கு அதுலயும் எப்படி ம், என்ன சொன்னாலும் அதை பார்த்துக்கொள்ளலாம். நீங்க நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. இந்த வியூ சேனலுக்கு சரி. நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த வியூ சேனல் இப்படியான ஒரு ம், பேஜ் உங்களுக்கு காட்டும். அல்ட்ரான் ஆன்லைன் அகாடமி, சரி. ஹோம், வீடியோ, பிளேலிஸ்ட், போஸ்ட் சொல்லி ம், நிறைய காட்டும். அதுல நீங்க போக ஆ, வேண்டியது பிளேலிஸ்ட். ஆ, நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்க என்றால் உங்களோட பெயர்ல இன்றையிலிருந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டு இதுக்குள்ள உங்களுக்கு ம், ம், சேர்க்கப்படும். உங்களோட பெயர்ல உங்களோட சரி. இனிஷியலோட உங்களோட பெயர்ல பிளேலிஸ்ட்ல சரி. பிளேலிஸ்ட் ஆக்கப்படுது. இதெல்லாம் ம், எங்களோட அகாடமியில படிக்கிற பிள்ளைகளோட பிளேலிஸ்ட் பெயர்கள் பாருங்க. நிறைய ஆ, பேர்கள் இந்த மாதிரி ஒரு பெயர்ல உங்களோட பேர் ம், வந்து சேரும். சரி. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம் என்றால் ம், அதுல நீங்க உங்களோட விஷயங்களை பார்த்து நீங்க உங்களோட ம், வீடியோ தேடி எடுத்து நீங்க அது ஓர்டர் தான் ஆகும். ம், இப்ப கிளாஸ் நம்பர் 1 கிளாஸ் நம்பர் 2 ம், சொல்லி அது ஓர்டர் கீக்கும் நீங்க அந்த விஷயங்களை படிச்சு ஆ, கொள்ளலாம். சரி. அது ப்ராக்டிஸ் சரி. பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க தேடி பார்க்கறதுக்கான கைடன்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மெத்தட். சரி. கடைசியா ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு எங்களை பத்தி அல்லது அகாடமியை பத்தி உங்களுக்கு நீங்க எப்படி தெரிஞ்சு கொண்டீங்க? எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா வந்துச்சு. ஹாய் அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க தேடி பார்க்க ஒண்ணும் இல்லை. இல்ல நான் வாட்ஸ்அப்ல தான் அதுக்கு கான்டாக்ட் பண்ணேன். ஆ அதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கலாம். அந்த அல்குர்ஆன் ஆன்லைன் நீங்க சொன்ன மாதிரி யூடியூப் எல்லாம் நான் செக் பண்ணணும். இது பொறுத்தும் குட் நல்ல. பார்க்கணும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க என்றால் கிளாஸை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எப்படி வகையான கிளாஸஸ் சரி. போகுது, என்ன அமைப்பில் இவங்களோட கிளாஸ் நடக்குதுங்கிற விஷயங்களை நீ கட்டாயம் தேடி பாருங்க. சரி. அப்பதான் உங்களுக்கு அதுல கான்ஃபிடென்ட் வரும். நான் என்ன அமைப்பில் இந்த சரி. கிளாஸுக்கு நான் இன்வால்வ் ஆகணும், என்னோட பார்ட்டிசிபேஷன் சரி. எப்படி இருக்குங்கிறதுகளை நீங்க கட்டாயம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி. அதே சரி. நேரம் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் உங்களோட அகாடமிக்கு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆல்ரெடி அனுப்பிப்பாங்களே பெரு சம்டைம். உங்களை போல சரி. வயது வந்தவர்கள் வேலை பளுகளுக்கு ம், இருக்கிறார்கள். குர்ஆனை ஓதி ம், வேண்டும் என்ற ஆசை இல்லை விருப்பத்தோடு இருந்தால் ம். அவங்களுக்கு எங்கிட்ட மெசேஜை சரி. கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இப்படி ஒன்று இருக்குது சரி. உங்களோட ஓதலை நீங்க சரி. டெவலப் பண்ணி கொள்ளையிலும் ஓதல் காலம் சரி. என்று சொல்லி ஓதலை விட்டு தூரமாக கூடாது என்கிறத கட்டாயம் அவங்களை ம். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ்.
இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாச்சும் டவுட் இதா? சரி. இல்ல இப்ப எனக்கு வந்து இப்ப வேர்ட்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணினா எனக்கு வந்து கண்டினியூவா இது பண்ணிக்கொள்ளுங்க அப்படியா? எஸ். லெட்டர்ஸ் எல்லாம் இல்லாம. எஸ் 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 உங்களுக்கு அந்த போகக்குள்ள உங்களுக்கு விளங்கும், அடுத்து நான் இப்படி போகணும், அடுத்தது நான் இப்படி போகணும் என்று சரி சொல்லி உங்களுக்கு விளங்கும். அந்த டைம் அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க எங்களோட, எப்படி போகலாம் எப்படி சரி. போகலாம்னு சொல்லி. இப்போதைக்கு நீங்க வீட்ல ஓகே. ஓதுறத விட வேணாம். ஏதோ நீங்க சிஸ்டத்துல நீங்க கண்டினியூ சரி. ஓதி கொண்டு வரீங்களே, அதோட இருக்கிற அந்த கண்டினியூவா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குர்ஆனோட பரிச்சயத்தை கொண்டு வரும். நாங்க படிக்கிற விஷயங்களை அந்த இடங்கள்ல கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்து கொண்டு வாங்க. அதுக்கு பின்னால படிக்கிற விஷயங்களை ஆ, சரி. படிக்கிறதையும் உங்களோட ஓதலையும் மெச் பண்ண வேண்டிய தேவை தான் நினைக்கிறேன். நீங்க சரி. படிக்கிறத மட்டும் நான் படிச்சா போதும், நான் ஓத தேவையில்லைன்ற முடிவுக்கு வர வேணாம். நீங்க வளமையா ஓதுற மாதிரி ஓதுங்க. கிளாஸ்ல படிக்கிற விஷயங்கள் ம். அந்த ஓதல்ல கொஞ்சம் ஓகே. அப்ளை பண்ணி கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரி. சரி. ஓகே நல்லம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. ஓகே. நைஸ்.